மருத்துவர் சஃபி சொல்லுங்க, உங்களுடைய எல்லா பாயிண்ட்டும் வந்து பேசியிருக்காங்க. விக்னேஷ் வந்து ஒரு விஷயத்தை தொட்டுட்டு போனார். உலகளாவிய நிலையில் இந்தியாவுடைய மிக முக்கியமான பிரச்சனையை ட்ரேட் டீல் பற்றி சொன்னார். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், 1960s வந்து PL480 ஒரு ஸ்கீம் உண்டு. அப்படி எப்படின்னா யூஎஸ்லேருந்து நமக்கு கிரெயின்ஸ் வரணும். யூஎஸ்லேருந்து கிரெயின்ஸ் வந்தால் தான் இங்கே பஞ்சத்தில் இருக்கிற மக்களுக்கான உணவு கிடைக்கும். அப்போது லிண்டன் ஜான்சன் ஒரு அங்கே உள்ள யூஎஸ் பிரசிடென்ட் வந்து நிறுத்துறாரு. அதை எதுக்கு? இந்தியாவிலேருந்து இருக்கக்கூடிய வெளியுறவு கொள்கை பிரச்சனையில் வேற ஒன்றும் வியட்நாம் இஷ்யூ அப்போ வந்து நிறுத்திடுறாரு. கிரெயின்ஸ் வரலை. இந்தியா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக கிரெயின்ஸ் வரலை. காமராஜர் ஆட்சி. எஸ், அப்படியே இந்தியா அப்படியே பஞ்சத்தில் இருக்குது, பட்னியில் இருக்குது, மக்கள் சாக ஆரம்பிக்கிறாங்க. இந்திரா காந்தி நடுநடுங்கி போகிறாங்க, என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. அப்போ இந்திரா காந்தி ஃபோன் பண்ணுறாங்க. யாருக்கு? லிண்டனுக்கு. அப்போ ஃபோன் தானே பண்ண முடியும். ஃபோன் பண்ணுறாங்க. அந்த பிக்சர்ஸ் அண்ட் வீடியோ இப்பவும் இருக்குது, நீங்கள் தேடினா கிடைக்கும். லிண்டன் பேசும்போது கொடுக்க முடியாது, நீங்கள் உங்களுடைய விளைவு கொள்கை எங்களுக்கு இதாக இல்லை, எங்களுடைய இதை கண்டிஷன்ஸ் ஒத்துக்காமல் நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் நாங்கள் கொடுக்க முடியும். இந்திரா காந்தி அந்த ஃபோனுடைய அந்த ரிசீவரை டைட்டாக பிடிக்கிற விஷயத்தில் அவங்களோட அந்த கோபம் தெரியும். அடுத்த மாதம் இந்திரா காந்தி நிறுத்துகிறாங்க. எங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஷிப் டு மவுத், அந்த ஸ்கீமுக்கு பேர் ஷிப் டு மவுத், அதாவது ஷிப் வழியாக வரும், அது நம்ம இந்தியா மக்கள் வாங்கி சாப்பிடணும். அந்த ஷிப் டு மவுத் ஸ்கீம் எங்களுக்குமே தேவையில்லை. ஆனால் வியட்நாம் விஷயம் நாங்கள் உறுதியாக இருப்போம், நாங்கள் மாற மாட்டோம். உங்களுடைய ஏகாதிபத்தியம் இந்தியா கிட்ட வேலை செய்யாது எப்போ சொன்னாங்க? இந்தியா பஞ்சத்தில் இருக்கும்போது சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி மோடி அவர்கள் போயிட்டு ஒரே ஒரு வீடியோ, அவருடைய ஒரே ஒரு பிரச்சனை எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு போய் மண்டிட்டுட்டார். அதுவும் எங்கே மண்டிட்டு இருக்காரு? நம்மளுடைய விவசாய கொள்கைகள் மண்டிட்டு இருக்காரு. தான் வந்து ஒரு ஏழைத்தாயின் மகன், தான் வந்து இந்த நாட்டுடைய விவசாயம், இந்த நாட்டுடைய கிசான்களுக்காக தான் நான் இருக்கேன் சொல்லிட்டு சொன்ன மோடி அவர்கள், விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய சோயாவில் இருந்து, விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய அனிமல் ஃபுட்ஸ்லேருந்து, இது எல்லாத்தையுமே முக்கியமாக ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், இது எல்லாத்தையுமே நாசமாக்கக்கூடிய வேலையில் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 45 லட்சம் கோடி ரூபாய் இந்தியா கொடுக்க போகுது. இதெல்லாம் சாதாரணமாக நம்ம கடந்து வந்திருக்கோம். 45 லட்சம் கோடி ரூபாய் இந்தியா இனிமேல் யூஎஸ்க்கு கொடுத்தே ஆகணுங்கிற நிர்பந்தம். இவ்வளவு பெரிய அக்கிரமத்தை செஞ்சுட்டு இங்கே வந்து சிரிச்சிட்டு இருக்காரு. பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே வந்தால் பொம்பளைங்களை அடிச்சிருவாங்க.